40 ஆண்டுகளாக போலீசார் வலைவீசி தேடி வந்த தீவிரவாதி காவல்துறையின் தலைமையிடம் அருகே அமைந்திருக்கும் மெரினா கடற்கரைக்கு வந்து சென்றது போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. 7 வெடிகுண்டு வழக்குகளுடன் தமிழகத்தில் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் நம்பர் 1 தீவிரவாதியாக இருந்து வந்தவர் அபுபக்கர் சித்திக். 1999ஆம் ஆண்டு கோவையில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் செயல்பட்டவர்களில் முக்கியமானவர் அபுபக்கர் சித்திக். தமிழகத்தில் பார்சல் வெடிகுண்டு, கடிதம் மூலம் அனுப்பப்படும் வெடிகுண்டு என மக்களை குலைநடுங்க வைக்கும் வெடிகுண்டு கலாச்சாரத்தை உருவாக்கியவரும் சித்திக் தான் என்கின்றனர் போலீசார். சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் திருப்பதி குடை ஊர்வலத்தின் போது சித்திக்கால் நடக்க இருந்த மிகப்பெரிய நாச வேலையினை போலீசார் வெற்றிகரமாக தடுத்தனர். பல்வேறு நாச வேலைகளை திரைமறைவில் நடத்தி வந்த அபுபக்கர் சித்திக்கை பிடிக்க போலீசார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் அபுபக்கர் சித்திக்கின் புகைப்படம் இல்லாததால் கடந்த 40 வருடமாக அவரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வந்தனர். இறுதியாக மத்திய உளவு பிரிவு போலீசாரின் உதவியுடன் கடந்த சில தினங்களுக்கு முன் சித்திக்கை ஆந்திராவில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையின் போது தனது மனைவியுடன் காவல்துறையின் தலைமை அலுவலகம் அருகே உள்ள மெரினா பீச்சுக்கு இரவு நேரங்களில் வந்து சென்றதாக கூறியது போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள சில மாவட்டங்களுக்கும் தனது பெயர், அடையாளம் ஆகியவற்றை மாற்றி எளிதில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் சென்று இருப்பதும், பெரும்பாலும் ரயிலிலேயே அவர் சென்றிருப்பதும், இதனைத் தொடர்ந்து சித்திக் சென்ற இடங்கள், யாரை சந்தித்தார் உள்ளிட்ட விவரங்களை போலீசார் சேகரிக்க தொடங்கியுள்ளனர். சென்னை வாசிகளின் முக்கியமான பொழுதுபோக்கு இடமாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்று கூடும் பீச்சில் குலைநடுங்க வைக்கும் தீவிரவாதி சர்வசாதாரணமாக வந்து சென்றது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது.